Hi friends, welcome back to Easy Recipes. இன்றைக்கி நாம் ஒரு இன்ஸ்டண்ட்டான ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரசம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 15 நிமிஷம் தான் தேவைப்படும். அதுக்கு முதல்ல 1/2 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன் நான். நீங்கள் ரசம் எந்த பாத்திரத்தில் பண்ணுறீங்களோ அதில் தண்ணி எடுத்துகிட்டு 3 தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி அப்படிங்கிறதுனால நான் 3 சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்துச்சு அப்படின்னா 2 போதும். 2 பச்சை மிளகா, கலருக்காக மஞ்சத்தூள், உப்பு, அதுக்கப்புறமா எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். புளியும் இதோட சேர்த்துடணும். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 15 நிமிஷம் இதை நல்லா வேக விடுங்க. சிம்மில் வச்சே வேகட்டும். இது வெந்துட்டு இருக்கும் போதே பக்கத்தில் ஒரு தாளிக்கிற பாத்திரத்தில் 2 ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன். இதுக்கு உங்களுக்கு மல்லி, மிளகு, சீரகம், காஞ்ச மிளகா, பூண்டு இதெல்லாம் தான் வேணும். கலர் மாறுற வரைக்கும் வதங்கினா போதும். நல்லா வறுத்து எடுக்கணுன்ற தேவை கிடையாது. மிளகையும் சும்மா கொஞ்சமாக கலர் மாறுற வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கோங்க, வாசனையாக இருக்கும். சீரகம் எல்லாமே நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நிறைய பொடி வேணும் அப்படின்னா இதை இன்னும் கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிட்டால் போதும். நான் ஒரு 12 மிளகா கிட்ட எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் ஒரு கைப்பிடி அளவு துவரம்பருப்பு சேர்த்துருக்கேன். ஏன் அப்படின்னா இதில் நம்ம பருப்பு தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல, அதுக்காக. துவரம்பருப்பும் கலர் மாறி வந்தால் போதும், நல்லா வறுபடணுன்ற தேவையில்லை. இதில் எண்ணெய் இல்லாமல் துவரம்பருப்பு மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க வதங்கினதுக்கு அப்புறமா. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து எடுத்துருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து அதோட பூண்டு பல் சேர்த்துருக்கேன். நான் ஒரு 7 பூண்டு பல் வரைக்கும் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்குள்ளே தக்காளியும் நல்லா வெந்து வந்துடுச்சு. ஆறி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை கையாலே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். சூடாக இருக்குது அப்படின்றதுனால நான் ஒரு பொட்டேட்டோ மேஷரில் இதை எல்லாத்தையும் கலந்து விட்டுருக்கேன், புளி கரையணும் அப்படிங்கிறதுக்காக. கடைசியாக 2 ஸ்பூன் ரசப்பொடியை இதில் சேர்த்துக்கணும். ரசப்பொடி சேர்த்ததுக்கு அப்புறமா இதை ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொத்தமல்லி வாசனைக்காக நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ரெண்டு நிமிஷம் கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா தாளித்து விட்டுட்டு அடுப்பை நிறுத்திட வேண்டியதான். உப்பு பார்த்துக்கிட்டு உப்பு இல்லை அப்படின்னா உப்பு சேர்த்துக்கோங்க. ரசம் நல்லா ரெடியாகி வந்துடுச்சு. இப்போ பக்கத்துலேயே ஒரு சின்ன பாத்திரத்தில் கடுகு, சீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகா இதெல்லாம் தாளித்து இதில் நான் டைரெக்டாக சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க, சூப்பரான ரசம் ரெடி ஆயிடுச்சு. ரசப்பொடி ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ரசம் பண்ணுறதுக்கு கரெக்டாக 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் தான் ஆகும். மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.